வடை வேணும்னு 2-3 நாளா கம்பெனில எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வடைக்கு கொஞ்சமா ஊற வச்சு மிக்சியில அரைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு டம்ளர் ஊற வச்சு மிக்சியில தான் அரைச்சு செஞ்சிருந்தேன். இதுவரையும் நான் வடைக்கான ஒரு லாங் வீடியோ போட்டது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ட்ரை பண்ணி ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மிக்சிலேயே அரைச்சி சாஃப்டா முறுமுறுன்னு எப்படி வடை செய்யலான்னு அந்த வீடியோ கீழே ஷேர் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சு மிக்சியில அரைச்சிட்டு நல்ல மாவு அடிச்சு கஷ்டம்னாவே சாஃப்டா இருக்கும். கொஞ்சமா அரிசி மாவு போட்டோம்னா முறுமுறுன்னு இருக்கும். ஒரு டம்ளர் ஊற வச்சு அரைச்சதுல 26 வடைகள் தான் வந்துச்சு. ஆனா இது 10வது தான். ஆளுக்கு 2 தான் கொடுத்துருந்தேன். இன்னொரு நடை பாத்துக்கலான்ட்டு நான் வடை செய்யறது கொஞ்சம் பெருசா தான் செய்வேன். எனக்கே 26 வடை வந்துச்சுன்னா சின்னதா போடுறவங்களுக்கு எத்தனை வந்திருக்கும். இது மெதுவடையில ஓட்ட போடுறதுதான் பெரிய வேலையேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஓட்ட போறதுலாம் ஈஸி தான். கொஞ்சமா வடை செஞ்சதுனால சாம்பார்லாம் வைக்கல. தேங்காய் சட்னி இல்லாம இருக்காது. கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருந்து எல்லாருமே சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.